பிரபஞ்சத்தோட நடனம்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது சிவன் ஆடுற தாண்டவன்தான். ஆனா அழிவுக்காக இல்லாம எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காகவே ஒரு நடனம் இருக்குன்னு சொன்னா நங்குவீங்களா? அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, பிரபஞ்சத்தையே அதிர வைக்கிற மாதிரி படைத்தல் அழித்தல்னு எல்லாத்தையும் தான் கால் கீழே வச்சு ஆடுற நடராஜர் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அவரோட அந்த தாண்டவம் தான் ஒரு யுகத்தோட ஆரம்பத்தையும் முடிவையும் தீர்மானிக்குது. ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க, இதே பிரபஞ்சத்துல அழிவுக்கு பதிலா எல்லாத்தையும் அதனதன் இடத்துல வச்சு ஒரு சமநிலையோட காப்பாத்துறதுக்காக ஒரு நடனம் இருக்குன்னா அது யார் ஆடுறது? அந்த ஆட்டத்துக்கு பின்னால என்ன பெரிய கதை இருக்கு? வாங்க, அதத்தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இங்கதான் நம்ம கதையோட முக்கியமான திருப்பமே இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான அந்த உக்கிரமான தாண்டவம், இன்னொரு பக்கம் எல்லாத்தையும் காத்து நிலைநிறுத்துற ஒரு ரொம்ப மென்மையான ஆனந்தமான நடனம். சிவனோட ஆட்டத்துக்கு நிகரா விஷ்ணுவோட ஆட்டம் எப்படி இந்த பிரபஞ்சத்தோட பேலன்ஸ காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். இந்த தெய்வீக நடனத்தோட மொத்த ரகசியமும் ஒரே ஒரு பேர்ல ஒளிஞ்சிருக்கு. ஆமா, அந்த பேரை நாம பிரிச்சு பார்த்தா போதும், ஒரு முழு கதையே அதுக்குள்ள இருந்து வெளியே வரும். சரி, அந்த புதிர் அழுக்கலாமா? அந்த பெயர்தான் ஸ்ரீ குடமாடு கூத்தன். கேட்கவே எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? ஆனா இதோட அர்த்தம் இன்னும் ரொம்ப ஆழமானது. இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னாலே ஒரு கதை இருக்கு. சரி, அந்த புதிரோட முதல் துண்டுல இருந்து ஆரம்பிக்கலாம். குடம், அதாவது பானை. ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை தான். ஆனா கதைக்குள்ள போக போக இந்த சாதாரண பானை எப்படி ஒரு பெரிய பிரபஞ்சத்துக்கான சிம்பிளா மாறுதுன்னு பாருங்க. அடுத்து ஆடு. இதுக்கு அர்த்தம் நடனம். கடைசியா கூத்தன் அப்படின்னா நடனக்கலையில தலை சிறந்தவர், அதாவது நடனத்தின் அரசன். அப்போ குடம், ஆடு, கூத்தன் இது மூணையும் ஒன்னா சேர்த்தா பானையோட ஆடுற நடன அரசன் அர்த்தம் வருது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. யோசிச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையே ஆட்டி படைக்கிற ஒரு கடவுள் ஏன் ஒரு சாதாரண மண்பானையை வச்சுக்கிட்டு ஆடணும்? அந்த பானைக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? அந்த பானையோட மர்மம் ஒரு ரொம்ப பிரபலமான புராண கதையில தான் இருக்கு. இந்திரனோட அகங்காரத்துக்கும் கிருஷ்ணரோட கருணைக்கும் நடுவுல நடந்த ஒரு சம்பவத்துல தான் இதுக்கான பதில் இருக்கு. வாங்க, நம்ம எல்லாரும் இப்போ கோவர்தன மலைக்கு போகலாம். கதை என்னன்னா, இந்திரன் அவனோட அகங்காரத்தால கோகுலம் மேல பயங்கரமான மழைய கொட்ட வச்சான். மக்கள் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சப்போ சின்ன பையனான கிருஷ்ணர் ஒரு பெரிய அற்புதத்தையே செஞ்சார். அந்த பிரம்மாண்டமான கோவர்தன மலையே தன்னோட ஒத்த சுண்டு விரல்ல தூக்கி 7 நாளைக்கு மக்களுக்கு கூடையா பிடிச்சாரு. இங்கேதான் நாம கிருஷ்ணரோட அந்த தெய்வீக தன்மைய பார்க்கணும். ஒரு பக்கம் ஒரு மலையையே ஒத்த விரல்ல தூக்குற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான சக்தி, இன்னொரு பக்கம் அவ்வளோ பெரிய சாதனை செஞ்ச பிறகும் கொஞ்சம் கூட அகங்காரம் இல்லாம அது ஒரு சின்ன மென்மையான நடனத்தோட கொண்டாடுற கருணை. பாத்தீங்களா, சக்தியும் கருணையும் எப்படி ஒரே இடத்துல ஒன்னு சேருதுன்னு? அப்படி ஆணவத்தை ஜெயிச்ச அந்த பெரிய வெற்றியை கொண்டாடுறதுக்காக கிருஷ்ணர் ஆடின அந்த ஆனந்தமான ஆட்டத்துக்கு பேருதான் குடக்கூத்து. சரி, கதை நல்ல புரியுது. ஆனா ஒரு நிமிஷம், ஆட்டத்தோட பேரு குடக்கூத்து, அதாவது பானை ஆட்டம். ஆனா கிருஷ்ணர் தூக்குனது மலைய தானே, பானைய இல்லையே. அப்போ அந்த பானை எங்கிருந்து வந்துச்சு? அதுக்கு என்ன அர்த்தம்? வாங்க, இதோட ஆழமான குறியீடு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். இங்கதான் ஒரு ஆழமான தத்துவமே அடங்கியிருக்கு. அந்த ஆட்டத்துல வர்ற அந்த சாதாரண பானை உண்மையில இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு குறியீடு. ஆமாங்க, அதுல இந்த உலகத்தோட அத்தனை குழப்பங்கள், சிக்கல்கள், நல்லது கெட்டதுன்னு எல்லாமே அடங்கியிருக்கு. அது ஒரு பிரபஞ்ச பானை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகம் எவ்வளவு குழப்பமா மாறினாலும் சரி, நம்ம வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானாலும் சரி, இறைவன் அதையெல்லாம் ஒரு டான்சர் தலையில பானையை வச்சுக்கிட்டு ஆடுற மாதிரி ரொம்ப ஈஸியா ஒரு சின்ன புன்னகையோட பேலன்ஸ் பண்றாரு. அந்த பானை தான் இந்த பிரபஞ்சம். பிரபஞ்சத்தோட சமநிலைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இந்த நடனம் நமக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லுது. சரி, இந்த பிரபஞ்ச கான்செப்டை எப்படி நம்மளோட டெய்லி லைஃப்க்கு எடுத்துக்கிறது? அந்த பானையோட ரகசியம் வெறும் பிரபஞ்சத்தோட முடியல, அதுக்குள்ள இன்னும் ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. ஆன்மீக ரீதியா பார்த்தா அந்த பானைக்குள்ள இருக்கிறது வெறும் காலி இடம் இல்ல, அது அமிர்தம், அதாவது முடிவே இல்லாத ஞானத்தோட ஊற்று. அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். ரொம்ப சிம்பிள். பானைங்கிறது வெளியில இருக்கிற பிரபஞ்சத்தையும் நமக்கு உள்ள இருக்கிற ஞானத்தையும் குறிக்குது. அதே மாதிரி அந்த நடனம் பிரபஞ்சத்தை பேலன்ஸ் பண்றதையும் நம்ம மனச பேலன்ஸ் பண்றதையும் குறிக்குது. வெளி சமநிலை, உள் சமநிலை. அப்போ கடைசியா இந்த கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, உண்மையான பலம்ங்கிறது ஒரு மலையே தூக்குற சக்தியில மட்டும் இல்ல, அவ்ளோ பெரிய சக்தி இருந்த பிறகும் ரொம்ப இலகுவா ஒரு நடனம் ஆட முடியற அந்த கருணையிலையும் அந்த சமநிலையிலையும் தான் இருக்கு. இந்த கதை நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் ஒரு கேள்வியை வச்சுட்டு போகுது. உங்க வாழ்க்கையா இருக்கிற அந்த பிரபஞ்சத்துல, அதாவது உங்க தினசரி வேலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களுக்கான சமநிலைய, உங்களுக்கான அந்த ஆனந்த நடனத்தை
நீங்க எப்படி கண்டுபிடிக்க போறீங்க?